கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம பழங்கால அதிசயங்கள்ல பார்த்தீங்கன்னா 2வது அதிசயத்தை பார்க்கலாம். அந்த அதிசயம் உலக கணக்கெடுப்புலையும் நம்ம வேதாகமத்திலும் எப்படியெல்லாம் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது பாபிலோனின் தொங்கு தோட்டத்தை பற்றி நாம் சில தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். இது பழமையான ஒரு பாபிலோன் நகரமா இருக்கு. இப்போ ஈரான் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பாபிலோன் ராஜாவாக ஆட்சி செய்த நேபுகாத் நேச்சர் தான் அந்த தொங்கு தோட்டத்தை கட்டியிருக்காரு. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அது எப்படி அவர் கட்டப்பட்டிருக்காரு, எதனால கட்டினார் அப்படின்னு பார்க்கும்போது தன் மனைவிக்காக அந்த பாபிலோன் அந்த தொங்கு தோட்டத்தை அவர் கட்டுறாரு. அது பல அடுக்குகளாக மாடி மாடியாக இது அமைக்கப்பட்ட ஒரு தோட்டம். பெரிய பெரிய மரம் முதல் சின்ன மரங்கள் வரைக்கும் எல்லா விதமான மலர்களும் கனி தரும் காய்கள் பழங்கள் எல்லா விதமான செடிகளையும் அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கி, அது மட்டும் இல்லாமல் நீர்வீழ்ச்சிகள் கூட அங்கே இருந்ததா தகவல்கள் சொல்லுது. இப்படியெல்லாம் அவர் படைச்சி மேலே இருந்து கீழே தொங்குவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி அமைக்கப்பட்ட ஒரு தோட்டம் தான் இந்த தொங்கு தோட்டம். இதற்கு தண்ணி பாய்ச்சதற்காக எங்கேருந்து இவங்க தண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வேதாகமத்தில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஹைப்ராத் நதியிலிருந்து தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தண்ணியை அவங்க கொண்டு போய் நீர் பாய்ச்சிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஹைட்டில் அவங்க எப்படியெல்லாம் இதை கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் அவங்க ஏதோ ஒரு மிஷின்கள் வச்சு தான் அது அவங்க கொண்டு போயிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாபிலோன் ஒரு மகத்தான செல்வ செழிப்பான ஒரு நகரமாக இருக்குது. ஆனால் நம்ம வேதத்துக்கு என்ன இருக்குது பாபிலோன் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கு எதிரான ஒரு நகரமாக இருக்குது. அதாவது அதில் அகம்பாவங்கள், பெருமைகள், விக்கிர ஆராதனைகள், மனித பலத்தின் மேலே அவங்க நம்பிக்கை வைக்கிற ஒரு நகரமாக இருக்குது. அதனால தான் அவங்க கட்டின அந்த தொங்கு தோட்டம் கூட என்ன இருக்குதுன்னா அழிஞ்சு போயிருக்கு. இப்போது நம்ம தேவன் மீது நம்ம நம்பிக்கை வைத்தால்தான் தேவன் கட்டுவது தான் என்றைக்குமே நிலைத்து நிற்கும். மனிதர்கள் பலத்தினால் மனிதர்கள் நம்பிக்கையில் கட்டுகிற எந்த ஒரு கட்டிடமும் அழிந்து போகும் என்பதற்கான இது சாட்சிகள். நம் தேவன் மீது நம்ம நம்பிக்கை வைப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தையில் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.